BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Red Hills, Chennai. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சீரா சுந்தரபுரம் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் ஜூலை 9 முதல் 12 வரை. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒன்று வாங்கினால் மற்றொன்று இலவசம். ரூபாய் 10,000க்கு மேல் வாங்குவோருக்கு நிச்சய பரிசுகள். சீரா ஹோம் ஜங்ஷன், சுந்தரபுரம், கோயம்புத்தூர். கரண்ட் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் ஆஃப் அதர்வா அண்ட் பிரீத்தி முகுந்தன். சிங்கிள். இப்போ யாருப்பா ப்ரப்போஸ் பண்ண ரெடியா இருக்கீங்க சாருக்கு? உங்களை பார்த்ததும் என்னென்னமோ பேசணும்னு நினச்சி வந்தேன். ஆனால் என்னால் உங்களை பார்க்கவே முடியல. என் மனசில் உள்ள லவ் உங்ககிட்ட சொல்லணுன்னு இந்த நாளுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐ லவ் யூ அதர்வா. பிரீத்தி இயர். உங்களுடைய பெரிய ஃபேன் நான். ஆமாம், உங்களை பார்க்குறதுக்கு நான் ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல மூமெண்ட் இது, மறக்க மாட்டேன் உங்கள் 2 பேரும். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் வந்து ஐ லவ் யூ ஸோ மச். ஆஹா, கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் நினைச்சேன், சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக் விளையாட போகிறோம். பிரீத்தி அந்த ஃப்ளவரை கொடுத்துருங்க, இது தேவையில்லை. லைவ் லொகேஷன் அனுப்பு அப்படின்னு டார்ச்சர் பண்ணணும். எங்கே போனாலுமே டார்ச்சர் பண்ணா பார்ட்னர். ரெட் ஃபிளாக் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா பிரீத்தி ரொம்ப டீப்பா லவ்ல இருந்திருக்காங்க போல. கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். ஒருத்தர் மட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தா, அட்ஜஸ்ட் பண்றவங்களுக்கு ஓகேனா ஓகே. அதான் கரெக்டா தானே சொன்னேன். எனக்கு பிடிக்கும். எக்ஸோட டச்லேயே இருந்தா, இல்ல அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஓகே தான். அவங்க எல்லா மீட்டிங்கும் கூப்பிட்டு வராங்க. சொல்றேனே, தப்பா நினைக்காதீங்க. சொல்லுங்க. கேள்விகள் ரொம்ப சைக்கோத்தனமா. ஹேவிங் பெஸ்டி இந்த ஆப்போசிட் ஜெண்டர். ஆக்சுவலா நல்ல விஷயம் தெரியுமா. அவங்களும் எல்லாத்துக்கும் கூடயே வராங்க. ஸோ உங்க 2 பேருக்குமே கண்டிப்பா மேரேஜ் ஆகும். ஸோ அண்ணா, நம்பிக்கை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் பொண்ணு எப்படி இருக்கணும்? சிம்பிள் தான். ஆசையா இருக்கணும், அன்பா இருக்கணும். அப்புறம் உங்களை தாங்கணும் அப்படி. நானும் தாங்குவேன் நல்லா. ஒரு ப்ராப்ஸ் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சோம். ஓகேவா? ஓகே. அவங்களுக்கா? அப்போனா இப்படிதான் கொடுக்கணும். இல்ல இல்ல, தேங்க்யூ. கை தட்டுங்கப்பா ஏதாச்சும். நீங்க பண்ண பாவத்துக்கு பரிகாரம் ஃபாதர் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக் விளையாட போறோம். ப்ராப்ஸ் இல்லாதனால ரெட் ஃபிளாக் எல்லோ ஃபிளாக்னு மாத்திக்க போறோம். ஓகே, அதான். அதுக்கு போறதுக்கு முன்னாடி கரண்ட் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் ஆஃப் அதர்வா அண்ட் பிரீத்தி முகுந்தன். சிங்கிள். சூப்பர். சிங்கிள். சிங்கிளா? எப்படி நான் சும்மா சிங்கிள்ன்றீங்க? அது உண்மையா தானே சொல்லணும். உண்மையாவா? எப்படி விட்டுருக்காங்க உங்களை? கண்டிப்பா. இப்போ யாருப்பா ப்ரப்போஸ் பண்ண ரெடியா இருக்கீங்க சாருக்கு? ப்ரப்போஸ் பண்ணிடலாம். பண்ணிருங்க, விடாதீங்க. இந்த சான்ஸ் எல்லாம் விடக்கூடாது. உங்களை பார்த்ததும் என்னென்னமோ பேசணும்னு நினச்சி வந்தேன். ஆனால் என்னால் உங்களை பார்க்கவே முடியல. என் மனசில் உள்ள லவ் உங்ககிட்ட சொல்லணுன்னு இந்த நாளுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த நாளை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஐ லவ் யூ அதர்வா. ஆஹா, அதான் ரெட் வாங்கிக்கோங்க. ரெட் ப்ராப்ஸ். சாரி, நீங்க இதை வச்சுக்கோங்க. அடுத்த வேலை இருக்கு. சூப்பர். ஸோ நர்வஸ் ஆயிட்டா இருப்பாரு. ஆமா, நானுமே நர்வஸ் ஆயிட்டேன் கொஞ்ச நேரத்துல. ஒன் சைட்ல வந்து அப்படியா? உங்களுக்குமா? எல்லாருக்கும் தானே. அது இல்லை எனக்கு சத்தியமா நம்ப முடியலண்ணா. ஏதாவது கண்டிப்பா இருந்திருக்கும்ல, அதாவது பாஸ்ட் பிரசன்ட் இருந்திருக்கும். இப்போதானே கேட்குறீங்க. ஓ, ஆமா, மன்மதன் அப்படி அவ்வளோ சீன் கிடையாது. ஓகே, ஸோ இங்க நம்ம அண்ணனுக்கு பண்ணியாச்சு. we have பிரீத்தி here. எவ்வளோ பாய்ஸ் இருக்கீங்கப்பா? யார் ரெடியா இருக்கீங்க? ஹாய் பிரீத்தி முகுந்தன். உங்களுடைய ஃப்ரம் ஆல்பம் சாங்ஸ்லேருந்து இப்போ லாஸ்ட் வரைக்கும் ரீசன்ஸ் வரைக்கும் எல்லா மூவிஸும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுடைய டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? இவன் வந்து உங்களுடைய பெரிய ஃபேன் நான். ஆமாம், உங்களை பார்க்குறதுக்கு நான் ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல மூமெண்ட் இது, மறக்க மாட்டேன் உங்கள் 2 பேரும். ஆமாம் ஆமாம்.
அது இல்லாமல் என்னென்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் பர்சனாகவே. ஆமாம். ஸோ அதனால் வந்து ஐ லவ் யூ ஸோ மச். ஆஹா, கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டோம் நினைச்சேன், சொல்லிட்டேன். நீங்க எல்லாம் அப்போ எதை வந்து வைப்பாங்கன்னே தெரியாது, எந்த கட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் நான். இது ரெண்டு நல்லா இருக்கு, பெட்டரா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு அந்த பேசும்போது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கால் உதறிட்டு இருக்கு. அவர் நிக்கும் போது மேல மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு, கீழே பாத்தீங்கன்னா கடகடன்னு ஆடிட்டு இருக்கு. தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ. எவ்வளவு ஸ்வீட்டா இருக்காங்க ஃபேன்ஸ். நீங்க ஆக்சுவலா எதிர்பார்த்தீங்களா ஃபேன்ஸோட இப்படி ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு மொமெண்ட் நடக்கும்? சும்மா எதிர்பார்க்கல, எனக்கு தெரியாது. பட் நம்ம படம் ப்ரொமோஷனுக்கு நான் இந்த ஃபேன் மீட்டும் சரி, இன்னொரு ஃபேன் மீட்டும் சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் ஃபேன்ஸ் அந்த வெல் விஷர்ஸ்லாம் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஆமாம். இல்லை, படத்தை ப்ரமோஷன்ஸ் போனால் நாங்கள் படத்தை பற்றி பேசுவோம் அண்ட் எவ்ரி திங். பட் தென் ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது இல்லைங்களா. இட்ஸ் ஆல்வேஸ் அன் எனர்ஜி. எங்களுக்கு வந்து காலிலேருந்து பண்ணியிருக்கோம், பட் இங்கே வரும்போது ஒரு தனி எனர்ஜி கிடைச்சிடுது. அண்ட் யூர் ஆல்சோ ஸோ ஸ்வீட்னா, லைக் ஒரு நம்ம அடுத்த இன்டர்வியூ போகிறோம், ப்ரமோஷன் போகிறோம், டக்குன்னு ஒருத்தவங்க வராங்க, எல்லாரும் தடுக்கிறாங்க, இல்லை போறாரு அவர் வந்து அடுத்து ரெடி ஆகும் போது இல்லை பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து அது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணுறீங்களே. ஐயோ கண்டிப்பாக. அது என்ன, அவங்களால தானே நம்ம இங்கே இருக்கோம். ஆமாம், அவங்களால தானே நாங்கள் இங்கே இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேர் ஆல்வேஸ் ஆர் டைம் இஸ் ஆல்வேஸ் ஃபார் தெம். சூப்பர். ஒரு பெரிய கைத்தில் குத்தலாமா? எஸ். இப்போ நம்ம ரெட் ஃப்ளாக், எல்லோ ஃப்ளாக் அந்த மாதிரி போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க பார்ட்னர் இஸ் ஹியர். ஏன் அது சொல்லாமே, அவங்க எங்கே போகிற என்ன வரன்னு தெரிஞ்சுக்கலாமே. பெர்மிஷன் எதுக்கு கேட்கணும்? அவங்களுக்கு பிடிச்சதை பண்ண முடியணும்ல. அதனால இட்ஸ் ரெட். ஆமா. லைவ் லொகேஷன் அனுப்பு அப்படின்னு டார்ச்சர் பண்ணணும், எங்கே போனாலுமே டார்ச்சர் பண்ணா பார்ட்னர். ரெட் ஃபிளாக் தானே. ரெட் ஃபிளாக். நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா பிரீத்தி ரொம்ப டீப்பா லவ்ல இருந்திருக்காங்க போல, கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். இல்ல அதுவும் ஒரு அக்கறை. இப்ப நானே சொல்றேன், பிரீத்தி செல்லம் குழந்தை நீ எங்க போனேன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லம்மா, உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு முக்கியம் இல்லம்மா, லைவ் லொகேஷன் அனுப்பு அப்படின்றதானே இருக்கு. நீங்க கட்டாயப்படுத்தி சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களே. இல்ல லைவ் லொகேஷன் அனுப்பணும் போற இடத்துக்குலாம் அப்படின்னா இல்ல, ஒரு எதேச்சியா கேட்டா ஓகே தான். ஓகே, டெய்லி ரெகுலரா போற எல்லா இடத்துக்கும் கேட்டா சரி, ஒரு ஜெனுவினா கேட்டா ஓகே தான். நீங்க சொல்லுங்க ஏதாவது. நீங்க நல்லா சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க. சரி ஓகே, நான் இனிமே சொல்ல மாட்டேன். நான்வெஜ், அதாவது உங்க பார்ட்னர் கோ பார்ட்னர் அவங்க வந்து நான்வெஜ் பிரியர், நீங்க வந்து வெஜ் தான் சாப்பிடுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து உங்க முன்னாடி வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடுறாங்க, உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னால இதை ரிலேட்டே பண்ணிக்க முடியாது. அப்படியா? கிடையவே கிடையாது. நோ, அது எதுவுமே வராது. அவங்க நான்வெஜ் சாப்பிட்டு நான் சாப்பிட இல்ல, உங்களுக்கு பிடிக்காது நான்வெஜ் சாப்பிடுறது பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். எஸ். இல்ல, அது ஆக்சுவலி அவருக்கு ரிவர்ஸா? நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல ஏதோ நடந்திருக்கா? இல்ல இல்ல, எப்பவுமே வந்து அதர்வாக்கு இந்த ஃபுட்டு வந்து சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோடயும் சரி, ஃபுட்டு வந்து சேர்ந்து சாப்பிடுறது, நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டுட்டு அவரும் நான் அது சாப்பிடலாமான்னு யோசிக்கிறது, இது வந்து வெரி அதர்வா திங். ஸோ எனக்கு வந்துட்டு ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் என்னால் டிசைட் பண்ண முடியாது. மீனிங் எனக்கு வந்து நான் பசிக்கு சாப்பிட்றவன் வந்து எனக்கு வந்து டேஸ்ட்டாக அதெல்லாம் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நான் பிரீத்தி கிட்ட கேட்பேன் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் ஓகே அவங்க எதனா ஒன்று சொல்லுவாங்க, அது என்டைசிங்காக இருந்தால் ஓகே சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி தான். ஸோ நாட் டூ ஃபஸி வித் ஃபுட். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்ட்னர் வந்து டிசைட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன சாப்பிடணும்னு, அப்போ நீங்கள் இதுதான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு உங்களை ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ட்ரோல் பண்ற மாதிரி எதுவுமே ஆஹா வேண்டாம். கிரீன் ஓகே ஓகே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே பிரீத்தி அந்த ஃப்ளவரை கொடுத்துருங்க, இது தேவையில்லை. ஓகே கேக்குற கேள்விலாம் ஒரே ஜோன்ல இருக்கு. ஆமா மாத்தி மாத்தி வரும் கொஞ்சம் வேற கொஞ்சம். மாதிரி ஓகே, ஃபோன் பிஸின்னு வந்தா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும் அப்படின்னு சொன்னா நீங்க லவ் பண்றீங்களா? இல்ல இல்ல நான் இது இந்த அந்த கொஸ்டினா எடுத்திருக்கேன் நான், அந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கா ப்ரிப்பேர் ஏதோ பண்ண. உங்க லைஃப் ஸ்டோரியே சொல்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஒரே zone ல இருக்கு. அம்மா பாப்பாங்க, நான் அதனால அடிப்பாங்க. சரி, அதுல ரெட் ஃபிளாக். நீங்க சொல்லுங்க, நீங்க கேட்பீங்களா அது மாதிரி ஏதாச்சும்? ஒருவேளை இந்த மாதிரி கால் நீங்க யாருக்காவது பார்ட்னருக்கு ட்ரை பண்ணும்போது அவங்க வந்து பிஸின்னு வந்துட்டு இருக்கு, ஒரு கண்டினியூஸா ஒரு 2 hours வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கவே மாட்டீங்களா யார்கிட்ட பேசுனீங்க, உங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி? இல்ல அவங்க சொன்ன மாதிரி தானே, நம்பிக்கை தானேங்க எல்லாமே. ஒரு ரிலேஷன்ஷிப் இஸ் பில்ட் ஆஃப் ட்ரஸ்ட் தானே. அது இல்லைன்னா எதுக்காக ஒரு மேன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருந்தா ஒரு இம்பார்ட்டன்ட் நமக்கே கால் அது ஒரு பண்ணுங்க. தலைவலி. அப்புறம் ஆமா, என்ன பண்றாங்க, யார்கிட்ட அது நமக்கு தான் ஸ்ட்ரெஸ், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஆமா, ஆமா, பயங்கர பிலாசபியா பேசுறீங்க. ரைட், வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. அடி அவ்வளவு விழுந்துருக்காங்க. எமோஷனல் சப்போர்ட் பண்றது, ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்றது. கிரீன் தானே அது? நீங்க அதுக்கு ஏன் ரெட் வர போகுது? கரெக்ட், ஆட்டோமேட்டிக்கா அங்கதான் போகும். ஆமா, ஓகே, ஒருத்தர் மட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தா சப்ஜெக்டிவ். யார் அட்ஜஸ்ட் அவங்களுக்கு பண்றாங்க? okay.
அவங்களுக்கு தான் அவங்க adjust கஷ்டமா பண்ணா இருக்கும். உங்களுக்கு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணா எனக்கு ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணோம்னாலும் எனக்கு ஓகே தான். அதுல என்ன நீங்க அட்ஜஸ்ட் பண்றவங்களுக்கு ஓகேனா ஓகே. அதான் கரெக்டா தானே சொன்னேன். அட்ஜஸ்ட் பண்றவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி இல்ல இருக்கிறது நீங்க ஓகேனா அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா அப்படி? நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்களா? ஒரு சைடு மட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணுவேன். பண்ணுவீங்க? எனக்கு பிடிக்கும். அதாவது பிடிச்சவங்களுக்கு எனக்கு பிடிக்கும் குட்டி குட்டியா அட்ஜஸ்ட் பண்றது இல்ல, Lifelong- சாக்ரிஃபைஸ் பண்றதோ இல்ல ஏதாவது அவங்களுக்காக பண்றது எனக்கு பிடிக்கும். சூப்பருங்க. ஒன் சைடா மட்டுமே எஃபோர்ட் போட்டு இருந்தா எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்களே வந்து அவருக்கு வந்து gift வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க, எல்லாம் பண்றீங்க, அவர் சைடுல இருந்து ஒரு லவ் யூ வரல, ஒரு தேங்க்யூ பேபி வரல, எதுவுமே வரல. உங்களுக்கு உண்மையிலேயே பிரேக்கப் ஆகலையா? எனக்கு என்னமோ இப்பதான் ரீசெண்டா ஒரு லவ்ல இருந்து வெளில வந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. கொஞ்சம் அது பசங்களா கேட்பாங்கல்ல, அவங்க இந்த டீ கடையில எல்லாம் வந்து அவங்க ஆதங்கத்தை சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேசஸ். ரைட் ரைட் ஓகே. நான் எந்த டீ கடைக்கு போனதில்ல. சரி சரி நீங்க அதுக்கு ஐடியலா எதுன்னு எனக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியல. நான் வந்து கொஞ்சம் அதிகமா தான் பண்ணுவேன். பாசம் காட்டுவீங்க. ஆமா, நான் அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ என்ன வந்து மேட்ச் பண்றது வந்து கஷ்டம். ஸோ நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். நீங்க இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு சொன்னா லைக் எனக்கு சூப்பர். ஆமா அவங்க ஷாப்பிங் பண்றாங்க, எனக்கு என்ன பிரச்சனை? ஓகே, அவங்களே ஏதாவது பண்ணி இது மாதிரி பெர்ஃபெக்ட்டா வந்துங்க பாப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர். உங்களுக்கு அது ஒரு ஸ்வீட்டான விதத்துல சொன்னா அது ஒரு கியூட்டான விஷயம் தான். எல்லாமே ஒரு மாதிரி அதான் கண்ட்ரோல் Red-ஆ, பண்ணாம green-ஆ? அது ஒரு கியூட்டா சொன்னா ஓகே. இவங்க சொல்ற பதிலாம் ஏற்புடையதா இருக்கா? ஓகேவா? எதை இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. ஓகேவா? அதனால தான் நம்ம பார்த்துட்டு அவரு இருக்கோம். மட்டும் தான் தலையாட்டுறாரு. எஸ் கரெக்ட். பார்ட்னர் கிட்ட பாஸ்வேர்ட் ஷேர் பண்றது சரியா தவறா? ரெட்டா எல்லோவா கிரீனா? டூ ராங். அதர்வா நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கேன், நான் உன்னுடைய பாஸ்வேர்ட்லாம் வாங்கி பாக்குறேன், நீங்க யார்கிட்ட சேட் பண்ற அப்படின்ற மாதிரி நான் ஷேர் பண்ணி பார்த்தா அது தப்பு இல்ல, கேட்டு தெரியாம பார்த்தா அது தப்பு. அத பாஸ்வேர்டே கேக்குறாங்க, உங்க பாஸ்வேர்டை கொடுங்க அப்படின்னு. ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? கிரீன் ஃபாரஸ்டா இருக்கீங்களே, அதுல தப்பு. நாங்க எதுவும் தப்பு பண்ணது நமக்கு என்ன பிரச்சனை? நாங்க வந்து like ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்க, நான் தரது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. என் போன் எப்படி இருந்தாலும் ஓப்பன் புக் தான், அப்படியே தான் இருக்கும். So, எது பார்த்தாலும் எனக்கும் அதேதான். பார்ட்னருக்கு தெரியாம பர்ச்சேஸ்லாம் பண்ணா நான் அந்த மாதிரி யாரையும் மீட் பண்ணதே நானும் அந்த மாதிரி கிடையாது. பார்த்திருக்கேன். அப்படியா? எக்ஸ் பார்ட்னரோட கம்பேர் பண்ணி பேசினா Of course. ரெட் ஆமா. டச், ஐ மீன் எக்ஸோட டச்லயே இருந்தா. பிரீத்தி நீங்க ஆன்சர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நான் அப்படி இருக்க மாட்டேன். ஆனா அப்படி என்னோட பார்ட்னருக்கு அப்படி அவர் இருந்தாருன்னா? தோணுச்சுன்னா இல்ல அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஓகே தான். அவங்க எல்லா மீட்டிங்கும் கூட்டு வராங்க, அதெல்லாம் எதுக்கு தேவையில்ல. சும்மா சந்திக்கிறதுக்கு பேசுறதுக்கு. சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க. சொல்லுங்க. கேள்விகள் ரொம்ப சைக்கோத்தனமா இருக்கு. ஆமா ஆமா இல்ல இல்ல அந்த மாதிரி கேள்விகள் வச்சாதான் அது ரெட்டா கிரீனா. எனக்கு உண்மையிலேயே டவுட்டா இருக்கு. ஒரு மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளில வந்திருக்கீங்களோ நீங்க? இல்ல கொஸ்டின்ஸ் அப்படி எடுத்துக்கோ, நான் கேங்கா உட்காந்து. ஓகே Okay. அது ரெட் ஃபிளாக் தான். ரெட் என்ன ஃபிளாக் பொறுத்த தான். வரைக்கும் red தான். சோ எக்ஸோட டச்ல இருக்கிறது ரெட் ஃபிளாக். நீங்க சொல்ற மாதிரி எங்க போனாலும் கூட கூட்டே போறது இல்ல அது வந்து அடிஷனலா. ஆமா ஓகே, அப்படி அடிஷனலா இருந்தா தப்பு. தப்பு. ஓகே, இல்ல வெறும் எக்ஸோட டச்ல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அதுவும் எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறது தானே. ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஓகேன்னு நினைக்கிறேன். பட் மத்தபடி இட்ஸ் ரெட் ஃபிளாக் தானே. ஒரு சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அது க்ளோஸ். அதுக்கு மேல அது ரீவிசிட் பண்ணக்கூடாது. சூப்பரா. சாப்டர் தான் க்ளோஸ் ஆயிருக்கனா? சாப்டர் நான் கேட்ட கேள்வி என்கிட்டே வந்து நீங்க போடுறீங்க. ரைட்டா? நான் பாப்பேன் இத இருக்கா? அது மாதிரி இல்லனா எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தானே பேசுறாரு. கரெக்ட். பிராக்டிஸ் மேக் a man perfect. பர்ஃபெக்ட். ஓகே, இஸ் அம்மா பையன் ஆர் டாட்ஸ் பிரின்சஸ், இப்படி இருக்க கேரக்டர் உங்களுக்கு ஓகேவா இருப்பாங்களா? ரெட் ஃபிளாகா அவங்க வந்து Green flag. கிரீன்? சூப்பர். நீங்க கிரீன் அம்மா பையனா இருந்தாலும் எது கேட்டாலும் உங்ககிட்ட கேட்காம அம்மா கிட்டே கேட்டு வருது. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் கேட்கும்போது green-ஆ தான் சொல்ல தோணுது. ஆமா அது ஒரு கவுண்டரா ஒண்ணு வரீங்க தெரியுமா? ஆமா, அது உள்ள ஸ்வீட்டான விஷயம் மாதிரி இருந்துச்சு நீங்க ஆமா. சொன்னபோது. இல்ல அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷர்ட்ல போயிடுச்சுன்னா அப்ப நீங்க சொல்றீங்க நீ தானம்மா சொன்ன ரெட்னு, நீ தானம்மா சொன்ன கிரீன்னு, நீங்க தானப்பா சொன்னீங்க கிரீன். யாருங்க அப்படி இருக்காங்க? அம்மா கிட்ட தான் கேட்டு எல்லாமே பண்ணு இருக்காங்களா அப்படி? மேபி இருக்கலாம், ஒரு சும்மா மேபின்னு போட்டுக்கலாம்ண்ணா. இருந்தா பேரலல்ல. இப்ப நீங்க எப்படி நான் கேட்பீங்களா ஏதாச்சும் அம்மா கிட்ட கேட்டு பண்றது? நான் மம்மாஸ் பாய் தான். எனக்கு வந்துட்டு எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். நீங்க எப்படி இன் ஃபியூச்சர்ல இப்ப ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ம். நீங்க உங்களுடைய கேட்பீங்களா இல்ல நீங்க? இல்ல பட் என் வீட்லயும் வந்துட்டு எங்க அம்மா தான் சொல்லி எல்லாமே பண்ணுன்றதுல ஒண்ணுமே கிடையாது. இண்டிபெண்டன்சி இருக்கு இல்ல. ஐ மீன் அது இருக்கிற வரைக்கும் இட்ஸ் ஃபைன் தான். ஸ்பிளிட்டிங் த பில். ஐ மீன் ஓகே ஓகே தான். சூப்பர்.
தப்பு ஒன்றும் இல்லை, தப்பு ஒன்றும் இல்லை. பட் மோஸ்ட்லி எனக்கு வந்துட்டு அது நான் விரும்ப மாட்டேன். பட் அவங்க பண்ணணும்னு சொன்னா ஐ எம் ஃபைன் வித் இட். இஃப் ஹி டசன்ட் laugh for a joke for your joke, ரெட் ஃபிளாக். எக்ஸ்ட்ரீமா பதில் சொல்றேன். நீங்க வந்து கான்டென்ட்டுக்காக கேக்குறீங்க, நான் எக்ஸ்ட்ரீமா பதில் சொல்றேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா. எத்தனை தடவை அதர்வா வந்து நாங்க ஜோக்கு சிரிக்கலனா வந்து சிரிங்கன்னு சொல்லுவாரு எங்களை. அப்படியா? ஆமா. என்னன்னா சாரி, ஃப்ளவர்ஸ் மாறிடுச்சு. ஓகே, அப்படி நடந்திருக்கா? அது ஆமா, விளையாட்டுக்கு அவர் எப்பவுமே சொல்லுவாரு, நான் ஜோக் சொல்லிருக்கேன் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா? என்னது ஏதாவது நடந்திருக்கா? அது இன்சிடென்ட் ஏதாவது ஜோக்குன்னு சொல்லுங்க. பிரீத்தி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்களேன் ப்ளீஸ் எங்களுக்காக. எக்ஸாக்டா ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு. இல்ல நானும் நிஹாரிகாவும் வேணும்னே அவர் சொல்லும் போது அவரை கண்டுக்காத மாதிரி இருப்போம், அது ஒரு கடுப்பாகும். இல்ல அவங்க வந்துட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா அதை காம்ப்ளிமெண்டாவே எடுத்துப்பேன். அது வேற, அதுவும் இருக்கு. அது வேற, அது வேற டிபார்ட்மெண்ட். பட் நாங்க வேணும்னே அவரை கண்டுக்காத மாதிரி அவர் மேல நாங்க கேங் அப் பண்ணுவோம். அப்ப வந்து என்ன கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, நான் சொல்றதுக்கு சரிங்க அப்படின்னு அவர் வேணும்னே ஒரு விளையாட்டுக்கு பண்றதுதான். நீங்க ஏதாவது அவங்க ஏதாவது பண்ண ஏதாவது சில்மிஷன் சொல்ல முடியுமா? போட்டு கொடுக்குறீங்களா? ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்ல மறக்க முடியாத மொமெண்ட் பண்ணிருக்காங்களா? பிரீத்தின்னு சொன்னா டக்குன்னு எனக்கு தான் ஞாபகம். நீங்க சொன்னீங்க ஏதாவது கல்லு தவிர வேற ஏதாவது கல்லா வர மாட்டேங்குது. போதும். ஃபர்ஸ்ட் மீட் எப்படி நடந்துச்சு? பிரீத்தினால ஃபர்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டட் அப்படின்னு நினைச்சேன். ஐ திங்க் ஓவர் டைம் பிரீத்தியும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பிரீத்தி வந்தாங்கன்னா அவங்க இருக்கிறதும் தெரியாது, போறதும் தெரியாது. வருவாங்க, அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ஹாய் ஹலோ, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு இது. ஸோ போக போக ஐ திங்க் ஓவர் டைம் அவங்களும் வந்துட்டு ஃபிலிம்ஸ் பண்ண ஷி பிகேம் மோர் கம்ஃபர்டபுள் வித் பீப்புள் அரௌண்ட் அண்ட் எவ்ரி திங் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்துட்டு என்னன்னா, சரி ஓகே எல்லாருமே ஹார்ம்ஃபுல்லான ஒரு நோக்கத்திலே பார்க்க மாட்டாங்களோ, அது என்னன்னு தெரியல, ஷி பிகம் மோர் ஹர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி தோணுது எனக்கு. இப்போ ரெண்டு பேருமே நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பீங்க, என்ன பேர் சேவ் பண்ணிருப்பீங்க, என்ன சேவ் பண்ணிருக்கீங்க? அதர்வா இதே முரளி அப்படியே சேவ் பண்ணிருக்கீங்க. நீங்க? பிரீத்தி முகுந்தன். அவ்வளவுதானே. இது மாதிரி எந்த ஆட்டு கீட்டு எல்லாம் போடுறது அந்த மாதிரிலாம் நான் யார் பேரையும் அப்படி சேவ் பண்ணது அப்படி எதுவும் இல்ல. நிறைய எக்ஸ்பெக்ட் அப்படி பேர் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணா நானே மறந்துடுவேன் என்ன ஸ்டோர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஃபர்கெட்டிங் ஆனிவர்சரிஸ் அண்ட் பர்த்டேஸ். பரவாயில்லையா? தெய்வமே டன் டன். நிறைய பேர் கேட்பாங்களே, எப்போ மீட் பண்ண, என்ன ட்ரெஸ் போட்டிருந்த, அன்னைக்கு என்ன ஸ்லிப்பர் போட்டிருந்தேன் தெரியுமா, என்ன நாள், எத்தனை மணி? இல்ல ஞாபகம் வச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். அண்ணன் இப்பதான் டவுட் பண்றாரு, இப்பதான் நான் கன்ஃபார்மே பண்றேன் அப்படின்ற மாதிரி. இல்ல எனக்கே ஞாபகம் இருக்காது, மத்தவங்கள என்ன தெரியல. மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணி அப்புறம் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணா. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி விக்டிம் கார்டு ப்ளே பண்றேன்? அக்செப்ட் பண்ணிட்டாங்க என் மேல தப்புன்னு, ஆனால் நான் தான் வந்துட்டு பாவம், என்ன அது விக்டிமா தானே அர்த்தம்? அதான் ரெட் ஃபிளாக். இஃப் யுவர் பார்ட்னர் டசன்ட் வாட்ச் மூவிஸ், பிரச்சனை இல்லையா? என்ன நான் சொல்றேன், அப்ப நீங்க ஏதாவது வந்து உலக சினிமா பத்தி பேசும்போது டக்குன்னு அதை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்கன்னா பரவாயில்லையா, கத்து தரலாமே, அதுல என்ன இருக்கு? அதே ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? சூப்பர்ண்ணா. நீங்க? எனக்கு அது ஒரு முக்கியமான லவ் லாங்குவேஜ், சேர்ந்து படம் பார்க்கறது. ஸோ அது இந்த பிஞ்ச் வாட்ச், நைட் ஃபுல்லா படம் பார்க்கறது. ஆமா, ரொம்ப அவங்க மூவி பஃபா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா படமே பார்க்காத ஒரு ஆளோட என்னால அந்த மாதிரி யார் இருக்காங்க? அப்படி இருக்காங்க, சில பேர் படம் பார்க்க மாட்டாங்கல்ல, அவங்களோட எனக்கு கஷ்டம். Having bestie in the opposite gender. bestie ஓகேவா? ஆக்சுவலா நல்ல விஷயம் தெரியுமா, அவங்களும் எல்லாத்துக்கும் கூடயே வராங்க. ஓகே தான். யார் அந்த உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட பாய் பெஸ்டி உங்க ரொம்ப பாதர் பண்ணிருக்கீங்க? இல்லங்க, இருந்தா தானே பாதர் பண்றது, அதனால வருத்தமா இருக்குங்க. அம்மா பாயா இருக்கணும், அவங்களும் கூடயே வரணும், எக்ஸ் கூடயே வரணும், பெஸ்டி கூடயே வரணும். இவர் எக்ஸும் கூடயே வந்திருக்காங்க, அதாவது அவங்க பார்ட்னரோட எக்ஸும் கூடயே வந்திருக்காங்க, பாய் பெஸ்டியும் கூடயே வந்திருக்காங்க, அம்மாவும் கூடயே வந்திருக்காங்க. அப்ப இது என்னோட பர்சனல் क्वेश्चंसா இருக்குங்க, அதனால தான். அப்ப என்ன பண்ணுவீங்க? லைக் பெஸ்டி இருந்தாலும் பிரச்சனை இல்ல, கூடயே வந்தால அப்புறம் எப்படி? ஆமா, ஸ்பேஸ். ஆமா, அது ஐ மீன் பிரீத்தி நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இல்ல எனக்கு என்ன தோணும்னா, இப்போ ஒரு பாயால வந்து இன்னொரு பொண்ணோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியுதுன்னா எனக்கும் அவங்களோட செட் ஆகும் தான் எனக்கு தோணுது. ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்டினா ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு தான். அப்படியா? பவுண்டரி இருக்க வரைக்கும் ஃப்ரெண்டுக்கு மேலன்னு சொல்றாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதுக்கும் மேலன்றாங்க. அதுக்கும் மேலனா அது பெஸ்டி கிடையாது, அது வேற. ஆமா. ஓகே. பார்ட்னர்ஸ் லைக்ஸ் ஈஸி மணி. புரியல. ஈஸி மணி, ஏதாவது காசு சம்பாதிச்சா போதும் அப்படின்ற மாதிரி. லைக் அவங்களுடைய மைண்டே ரொம்ப ரொம்ப கரப்டடா, இந்த மாதிரி இது பண்ணாலே போதும், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப லைக்
உழைச்சி வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம சரி இவனை ஏமாத்தி சம்பாதிச்சலாம் அப்படின்ற மாதிரி. ஏமாத்தி சம்பாதிக்கிறதா? தெளிவா பேசுறேன். கிரிமினல் ஒரு கிரிமினல் வந்து பிடிக்குமான்னு கேக்குறீங்க. இல்ல ஒருவேளை நல்லா இருந்துட்டு திடீர்னு மாறுறானா டாடான், அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு இருந்தாலும் ஒரு பிரச்சனையா தான் முடியும். லாங் டேர்ம்ல அது வந்து என்னைக்குமே செட் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து ரெட் ஃபிளாக் தான். வெற்றிகரமா ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாகை முடித்து விட்டோம். அவசரம் எப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்காரு. அண்ட் உங்களுடைய பர்சனல் லைஃப்ல கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நிறைய பேருக்கு லவ் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம் அந்த ஸ்பென்சர் பிளாசால ஒரு சீன் வந்து தமன் அவர்களுக்கு ஐஸ்கிரீம்ல வந்துட்டு நீங்க அதை வச்சு கொடுக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல? நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். அது சொல்லுங்க. அதாவது இப்படி லவ் பண்றதுன்னா அந்த பையனா இல்ல உங்களேன்னு கேட்டு கரெக்ட் பண்ணுவாங்க அப்படி ஏதாச்சும் இருக்கா? இல்ல திடீர்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு சாக்லேட் பாயா இருக்க சூப்பர் அவனை விடுறா ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா என்னால நம்ப முடியும். அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இருந்தது கிடையாதுங்க. பட் சில பேர் இருப்பாங்கல்ல, இப்போ இந்த இதே முரளி மாதிரியே வந்துட்டு போய் லவ் ஸ்டோர்ல முடியாம இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆமா. ஸோ அந்த பொசிஷன்ல நான் இருந்தா வந்துட்டு எனக்கும் அதே கஷ்டம் தான் இருக்கும். பட் அந்த பொசிஷன்ல என் ஃப்ரெண்ட் இருந்தானா அதுக்கு நிறைய ஐடியா எனக்கு தோணும். ஸோ ஒரு சண்டே எதானா ஒரு படம் ஓடிட்டு இருந்தா அந்த படத்தோட எதனா ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து நீ சொல்றா இப்படி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் நிறைய பேருக்கு நான் ஐடியா சொல்லியிருக்கேன். ஆமா. அண்ட் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஆமா 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு கல்யாணமே ஆயிடுச்சு. நீங்க ஐடியா சொல்லியா? ஆமாமா. ஆஹா, நாங்களே சேர்த்து விட்டுருவோம். நான் ஒரு ஐடியா சொல்லுங்கண்ணா. ஐயோ அவங்க கஷ்டம் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. ஐயோ ஓ நீங்க அவங்களை சேவ் பண்றீங்களா இப்ப? ரைட். நீங்க ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா? சேர்த்துலாம் வச்சது இல்ல, பிரிச்சு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஆமா. அண்ட் இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ்லாம் படிக்கும் போது கண்டிப்பா ஆப்போசிட்ல தான் நம்மளுடைய கிளாஸ்மேட்ஸா இருக்கட்டும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் லவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பா இருக்கும், பொறாமையா இருக்கும். ஏங்க இருக்குது அப்படி எல்லாம்? இல்ல இருக்கும். உங்களுக்கு இப்படி இல்ல? பயமா இருக்கு. அது மாதிரி இருக்கும், இருக்கலாம். அப்படி அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, தோணி இருக்கா இது ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, படிக்க வாங்கடா, படிச்சுட்டு மட்டும் போங்கடா அப்படின்ற மாதிரி? இல்லங்க அப்படி எதுவும் இல்ல. அப்படி எதுவும் தோணும்? அப்படி சொன்னாதான் தோணும் இந்த மாதிரி ஏன்டா படிக்கிறதுக்கே வரீங்க, லவ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி. பட் இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே. மறக்க முடியாத ஏதாவது ஒரு ஸ்வீட்டஸ்ட் காம்ப்ளிமெண்ட் சின்ன வயசுல இருந்து யாராவது சொல்லி அது இன்னும் எனக்கு உள்ளே இருக்கு அப்படின்ற மாதிரி? சிம்பிளா சொல்லணும்னா என்னை வந்து இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா பார்த்தாங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஏதாவது சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கூட இருக்கும்போது சந்தோஷமா வச்சுக்கணும், அப்படி ஹாப்பியா இருக்கும். ஐ திங்க் அது நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். மீனிங் அது வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். இனிஷியலி நான் ரொம்ப செல்ஃப் கம்போஸ்ட் எனக்குள்ள தான் இருப்பேன். பட் இப்போ வந்துட்டு சரி ஒரு இடத்துக்கு போனால் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஸோ அண்ட் அவங்க வந்து அது சொல்லும் போது தட் தே ஹேவிங் அ குட் டைம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆமாம். ஸோ அடுத்தவங்க சந்தோஷத்துல நான் சந்தோஷமா இருப்பேன். சூப்பர். ஸோ உங்க 2 பேருக்குமே கண்டிப்பா மேரேஜ் ஆகும். ஸோ அதான் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் பொண்ணு எப்படி இருக்கணும்? சில குவாலிட்டிஸ் இந்த கிரைட்டீரியா இருந்தா கிரீன் டிக் 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 ஐம் ஓகே ஐம் டன் அப்படின்ற மாதிரி. நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. அதுதான் வந்து நிறைய ஃபில்டர்ஸ் போட்டாலே கஷ்டம். இங்க எல்லாம் நான் எங்க போறது அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே. இந்த மீன்கள் விற்கப்படும் அந்த மாதிரிலாம் கிடையாது. போய் பேசும்போது இல்ல ஏதான ஒரு வைப் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகும். அது தெரிஞ்சிடும் இல்லைங்களா? இஃப் யூ ஃபாலிங் இன் லவ் ஆல்சோ வந்துட்டு ஒரு பாயிண்டான பேர் தெரிஞ்சிடும், ஒரு கட்டத்துல இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ அந்த டைம் வரும்போது 1 ஸ்டெப் அட் அ டைம் தான். ரொம்ப எல்லாம் மைண்டை போட்டு இதுக்குள்ள செட் பண்றது இல்ல அது கிடையாது. ஓகே. உங்களுக்கு சிம்பிள் தான். ஆசையா இருக்கணும், அன்பா இருக்கணும். அப்புறம் உங்களை தாங்கணும் அப்படி அது மாதிரி நானும் தாங்குவேன் நல்லா. வாவ், அவ்வளவுதான். எனக்கு அதுதான் மெயினானது. ஆமா, சூப்பர். ஸோ நம்ம இந்த செக்மெண்ட்டை முடிச்சிட்டோம். BCA Cyber Security, AIML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Red Hills, Chennai. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சீரா சுந்தரபுரம் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் ஜூலை 9 முதல் 12 வரை. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒன்று வாங்கினால் மற்றொன்று இலவசம். ரூபாய் 10,000க்கு மேல் வாங்குவோருக்கு நிச்சய பரிசுகள். சீரா ஹோம் ஜங்ஷன், சுந்தரபுரம், கோயம்புத்தூர்.